ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு கொரோனா டைமில் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. வீட்டில் இருக்கிறது தான் நமக்கு சேஃபு. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை எப்படி கிண்ட போகிறோம்னு. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, ஒரு 10 பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டு அப்படின்னால அது ஒரு 15 பூண்டு எடுத்துக்கலாம். இது ரசப்பூண்டு தான். அப்புறம் மல்லி எடுத்திருக்கேன். பொடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 15 பொடி வெங்காயம், ஒரு 15 பட்டை வத்தல். உங்களுக்கு உரப்பு எப்படி வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 15 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கல்லுப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி உப்பு வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காயம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதோட சாறு தான் இது. சரி, நம்ம இப்போ போகலாமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளிசால் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து ஓகே, இப்போ வடைச்சட்டி நம்ம எடுத்துருக்கோம். அதில் லைட்டாக எண்ணெய் இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. நான் எடுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த துவரம் பருப்பு, அதே ஒரு டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் சிம்மையே வச்சுக்கோங்க. அதெல்லாம் கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பொன்னேரம் வர வரைக்கும் நம்ம நல்லா தாளிச்சிட்டே இருக்கணும் அதை. அதுக்கப்புறம் மல்லி, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுக்கிறது பொன்னேரமாக மாறணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொன்னேரமாக அது வதங்கிடுச்சு நல்லாவே. ரொம்ப கரு விட்டுறக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஓரளவுக்கு பொன்னேரமாக வச்சு இப்போ எடுத்து இதை தனியாக நம்ம வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே வடை சட்டியில் நம்ம வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை வத்தல், ஒரு 15 பட்டை வத்தல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு, அதுக்கப்புறம் காயம் இதிலே போட்டு நீங்கள் வறுத்தரலாம். ஏன்னா அரைக்கும் போது வராங்க. இதெல்லாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போய் ஓரளவுக்கு பூண்டெல்லாம் ஆகிற வரைக்கும் இதையும் சேர்த்து வறுத்துங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க பட்டை வத்தல், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆறணும். ஆறினதுக்கப்புறமேட்டு நல்லா நைஸாக இதை திரித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச பொடி இது தான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வதக்கணும் பார்த்தீங்களா? வதக்குனதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு பிறுன்னு அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இது எல்லாத்தையுமே போட போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான அளவு இதை யூஸ் பண்ணலாம். மிச்சத்தை நீங்கள் எடுத்து வச்சு எப்போல்லாம் நீங்கள் புளியோதரை கிண்டுறீங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வதக்கலாமா? நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால நல்லெண்ணெய் எடுக்கிறது பெட்ரு. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் புளி சாரை பொறுத்தவரைக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா எடுத்தீங்க அப்படின்னாலே. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ லைட்டாக கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொள்ளட்டும். இப்போ கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நான் இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு வேகட்டும். கடலைப்பருப்பு வெந்ததும் அதை நறுக்கி வச்சுருக்க பொடி வெங்காயம் 10-15 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னரமாகிடுச்சு. லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரணுன்றதுக்காக இப்போ கடலைப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப பட்டை வத்தல் அதெல்லாம் போட தேவையில்லை. இதுலேயே நம்ம எல்லாமே காயம், பட்டை வத்தல் இதெல்லாமே போட்டே நம்ம அரைச்சிட்டோம். அதனால் போடணும். ஸோ இன்னும் கூட இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வேகட்டும். இப்போ இதெல்லாம் வதக்கிட்டோம். ஸோ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு மசாலா இதெல்லாமே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்சாறை இதில் ஊற்றிடலாம். இப்போ புளிசாறு நல்லா ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். கல் உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் பொடி உப்பு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் ஓரளவுக்கு பாதி இது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி கொடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் திரிஞ்சு தனியாக வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அதான் இதோட பக்குவம். ஸோ நல்லா திரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மூடி வைக்கணுன்ற தேவை இல்லை. நீங்கள் அப்படியே திறந்தே வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே எண்ணெயில் நல்லா திரிஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 10 to 15 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் அதுவும் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்க வந்துருச்சு. இதோடு அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இனி நம்ம சாதம் ஆற வச்ச சாதத்தில் இந்த புளி சாறை கிண்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இது நான் சாதத்தை ஏற்கனவே வடித்து கொஞ்சம் ஓரளவு முக்கால்வாசி வெந்தால் போதும். சாதம் ரொம்ப வேகக்கூடாது, குழையக்கூடாது. ஸோ வடித்து வச்ச சாதத்தில் இப்போ ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த புளி சாறை போட்டு கிண்டிடலாம் நல்லா. ஓகே, இப்போ நம்மளோட புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எப்படி சாப்பிடணும் போல இருக்கா? ஓகே, வாங்க சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.